ஹலோ, எப்படி இருக்கீங்க? பேட்டை பராக். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குற போகிறது வந்து இந்த சென்னையில் விஆர் மாலு, எக்ஸ்பிரஸ் அவென்யூ, அப்புறம் ஃபினிக்ஸ் மாலு, இந்த மால்குள்ளெலாம் வந்து கிட்ஸுக்குன்னு வந்து ஒரு கேம் ஜோன் ஒரு ஏரியா இருக்கும். கிட்ஸுக்கெலாம் விளாட்றதுக்கு அந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. அதை காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இங்கே இருக்க ஜித்தாவில் இருக்கிற ஃபேமிலியர்ஸ் இருக்கவங்களாம் வந்து பண்ணலாம். நல்லா காசும் கம்மியாக தான் இருக்குதுன்னு நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்க்கலாமா? அப்படியே வந்து கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு, அதுவும் பார்த்துக்கலாம். ஓகே, பாய். அதுக்கு முன்னாடி பேட்டை போகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். பாருங்க, வந்தாச்சா? அதே மால் தான், அல் சுலைமானியா மால். நான் பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஆமாம், இந்த மால் தான் எப்போயுமே நாங்கள் வருது. ஏன்னா இதுதான் எங்கள் ரூம் பக்கத்துலேயே இருக்குது. இந்த மால் பேர் அல் சுலைமானியா மால். இதுக்குள்ளே தான் கேரிஃபோர் இருக்குது. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் வேண்டாம், நான் ஏதோ சொல்லிட்டு இங்கே வரேன்னு. இந்த மால் தான் பெரிய மால், நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ உள்ளே போகிறோம். போனால் வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக பாருங்களேன். பம்பர் கார், நம்மளும் சின்ன வயசில் விளாண்டுப்போம். இந்த கிஷ்கிந்தா, எம்ஜிஎம்லாம் போய் விளாண்டுப்போம். பம்பர் கார் அந்த குட்டி எங்கேயும் இருக்குது. நம்ம ஊரில் மால்ஸில் விஆர் மாலு, ஃபினிக்ஸ் மாலு, எல்லா மால்லையும் இருக்கும் கிட்ஸு. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஜித்தா ஃபேமிலி குழந்தைங்களாம் வச்சுருக்காங்களா, அவங்களாம் வந்து ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. பார்க்காதவங்க, தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வாங்க, நல்லாயிருக்கும். நல்லா காசும் கம்மியாக தான் இருக்குது. ஒரு ரைடுக்கும் 2 ரியால் 3 ரியால் அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது ரைடு. எனக்கே ஆசையாக இருக்குது விளாட. வீடியோ கேம்லாம் எனக்கு பார்த்தா சின்ன வயசு நான் விளாண்டுக்கிறேன். ஆனால் நம்ம விளாட முடியாது, சின்ன பசங்க மட்டும் தான் அலோடான். சரி, அதான் பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்கிறா சொல்ல ஒருத்தன் வந்து திட்டான் வேறு வந்து, ஏன் சார் வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆரம்பிச்சிட்டான். சரி இல்லை, சும்மா தான் வீட்டுக்கு அனுப்பணும் குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி அவசரப்படுற காயத்துட்டு ஓடி வந்துட்டேன் நீஸாக. எவ்வளோ சூப்பராக பாருங்கள், நல்லா நீட்டாக அழகாக இருக்குது பார்க்க. ஸோ ஜித்தாவில் இருக்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாலை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா பசங்க நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதான் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்னும் போக தான் கூட்டம் வரும் போல். ஓகேவா? இந்த பையன் எல்லாம் ஜாலியாக காரு, பேட்ரி கார் வச்சு ஓட்டிகிட்டே போகிறார். பின்னாடியே ஒருத்தன் வருவான் சேஃப்டிக்கு. அவன் தான் ரிமோட் வச்சுருக்கான் கையில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை முடிச்சுட்டு வழக்கம் போல் போய் கொஞ்சோண்டு பர்ச்சேஸு, ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் தான் வாங்கணும். நான் அதோட ரேட்டை காட்டுறேன். நீங்கள் இந்தியாவில் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தக்காளி இங்கே என்ன ரேட்டு, நம்ம ஊரில் இப்போ என்ன ரேட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தக்காளி இவங்க எல்லாம் என்ன ரேட்டு, 1 கிலோ எவ்வளோ வருது நம்ம ஊரில் பார்த்து சொல்லுங்கள். இப்போ இங்கே தக்காளி வந்து 5 ரூபா, 4.95 1 கிலோ. ஸோ 5 ரூபானே வைப்போம். 5 ரூபானா 100 ரூபா நம்ம ஊருக்கு. ஒரு கிலோ 100 ரூபா வருது இப்போ இங்கே 1 கிலோ. ஸோ நம்ம ஊரில் எவ்வளோ வருது தக்காளி 1 கிலோ? ஸோ பார்த்துட்டு அப்படி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தக்காளி வந்து 5 ரியால் வருது. இது வந்து கோஸ் வந்து 2 ரியால், அது 1.95. 2 ரியால், 2 ரியால்னால் 40 ரூபா, 42 ரூபா வரும் கோஸு. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து அவரும் வந்து 2.50னா 40, 50 ரூபா வருது. 1 கிலோ 50 ரூபா. நம்ம ஊரில் 3 கிலோவே 100 ரூபா 50 ரூபா இன்னும் கொடுப்பாங்க போல். உருளைக்கிழங்கு 4 ரூபா, 80 ரூபா வருது நம்ம ஊர் ரேட்டுக்கு. சார் நம்ம ஊரில் எவ்வளோன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சிக்கன் வந்து 10 ரூபா தான். 10 ரூபானா 200 1 கிலோ. 1 கிலோவில் 900 கிராம்ஸ் வரும். 10 ரூபா. சிக்கன் ஒன்று வாங்கி போட்டாச்சு. லாஸ்ட்டாக ஒரு பக்கத்தில் மெக்டோனல்ஸ், அங்கே போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்துட்டு பேட்டை பச்சை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தான் ₹1 ஐஸ்கிரீம் இது மெக்டோனலில். ஓகே.